இந்த எஃப்ஜேக்கு வேறு வேலையே இல்லை, பண்ணுற டாஸ்க்கை ஒழுங்காக பண்ணாமல் இப்போ நான் ஜெயிலுக்கு போனதுக்கு ரீசன் வந்து பாருதான்னு சொல்லிட்டு சாந்திரா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க மார்னிங். டே நீ வந்து ஒழுங்காக ட்ராஸ் பண்ணியிருந்தா எதுக்கு உள்ளே போயிருப்பேன் அந்த மாதிரி இருந்தது. இவர் வந்து என்ன தெரியுமா சொல்கிறாரு, நான் எங்கே இப்போ டாஸ்க்கு பண்ணாமல் இருந்தேன், நான் 3 நாள் 4 நாள் சமைச்சேனே, பாரு வந்து வெசல் வாஷிங்கில் தானே போட்டேன், அவள் வந்து பாத்திரம் க்ளீன் பண்ணுறதா மெயினாக பண்ணிட்டு இருந்தா, சமைக்கிறது எல்லாமே நான் தான் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு சாந்திரா கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு சாந்திரா அப்படியாடா, பாரு வந்து இது சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் பார்த்து உங்களுக்கு தெரியாதா சாந்திரா, நீங்கள் தானே எதுவாக இருந்தாலும் ஸ்வார்கிட்ட தானே போய் கேட்பீங்க, பால் வேணும் மோர் வேணும் தயிர் வேணும்னு சொல்லிட்டு. லைவ்லேயே அப்படி தான் காமிச்சிருந்தாங்க பாரு தான் வந்து சமைக்கிற மாதிரி. இப்போது வேறு ஏதாவது ஷோவை பற்றி சொல்கிறாரான்னு எனக்கு புரியல. பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணதுலேருந்து இந்த பீஸ் வந்து பாரு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், யார் எஃப்ஜே. ஸோ நேற்று லைவில் கூட பார்க்கும்போது 10 மணிக்கு மேலே தான் வந்து பாரு கிச்சனுக்கே போனாங்க. இவர் என்ன பண்ணிகிட்டு இருந்தார், இவர் வந்து மார்னிங் போய் சமைச்சு வச்சுருக்கணும், பாரு வரட்டும்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா கதை பேசிகிட்டு இருந்தாங்க. பாரு ரெடி ஆகிட்டு வரத்துக்கே 10 மணி மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு தான் அந்த பீட்ரூட் உப்புமான்னு சொல்லிட்டு அமித்தோட சேர்ந்து பண்ணாங்க. இந்த மாதிரி எல்லா டைமும் வந்து பாரு தான் வந்து சமைக்க வைக்கிறாங்க. அவங்க ரெசிபி கேட்குறாங்க. சம்டைம் வந்து எஃப்ஜே வந்து ரெசிபி சொல்லி கொடுத்துட்ருப்பான். இப்போ கையில் கட் ஆகிடுச்சுல்ல, ஒரு நாள் தான் வந்து எஃப்ஜேயும் பாருவும் வந்து ஒன்றா வேலை பண்ணாங்க, அதிலே வந்து சண்டை வந்துடுச்சு. ஸோ 2வது நாள் கையில் வந்து அடிபட்டுடுச்சு. அதனால வந்து அவருக்கு வந்து வேலையே பண்ண முடியலையா. இன்னொன்று, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பாரோட தலை தான் உருளுது. 2 பேர் தானே வார்டன்ஸு, அப்போ அவங்க 2 பேரும் கவனிக்கணும் இல்லையா வீட்டை. அந்த பசங்களையும் பார்த்துக்கணும், இது வீட்டு வேலையும் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு பிக் பாஸே சொல்லிட்டாங்க. எஃப்ஜே இந்த கடந்த 4 நாளில் ஒரு பிரச்சனையில் கூட வந்து இந்த மாதிரி பசங்கிட்ட வந்து பேசுகிறதோ இல்லைன்னா ஏதோ பிரச்சனை சால்வ் பண்ணுறதோ பண்ண மாதிரி தெரியல. சாந்திரா என்ன சொல்லியிருக்கணும் எஃப்ஜே இந்த மாதிரி சொல்லும்போது, இல்லைடா நான் பார்த்தனே பாரு குக் பண்ணது, நான் எப்போ வந்தாலும் கிச்சனில் அவங்க தானே இருந்தாங்க, உன்னை பார்க்கவே இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே, அப்படியாடான்னு சொல்லிட்டு ஒரு எடுத்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் எஃப்ஜே சொல்லியிருக்கோம், நான் ஆல்ரெடி பாருக்கிட்ட சொன்னேன் நம்ம ஏதாவது கேம்ஸ்லாம் வந்து விளையாடலான்னு சொல்லும்போது பாரு சொன்னாங்க, இல்லைடா நம்ம 2 பேரும் சண்டை போடுறதே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நம்ம 2 பேரும் சண்டை போட்டே வந்து இது மாதிரி இருக்கலாம், அப்போ தான் இந்த கேம்ஸை விட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு பாரு சொன்னதாக எஃப்ஜே சொல்கிறாங்க. இந்த அக்காவுக்கும் தம்பிக்கும் ஒரே வேலையாக போச்சு. போன வாரம் என்னடானா கனி ஜெயிலில் வந்ததுக்கு சாந்திரா தான் ரீசன், சாந்திரா வந்து ப்ராப்பராக கைட் பண்ணலன்னு சொல்லிட்டு ஒரு ரீசன் சொன்னாங்க. இந்த வாரம் தம்பி வந்து சொல்கிறா பாரு தான் ரீசன் சொல்லிட்டு. அப்போ ஆக மொத்தத்தில் நீங்கள் நல்லா விளையாடினீங்க, எல்லாருமே வந்து தப்பாக உங்களை உள்ளே போட்டுட்டாங்க. அதுதான் வந்து எஃப்ஜே சொல்கிறான். இதை பற்றி நீங்களே சொல்லுங்கள் மக்களே.